அனைத்து அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த உறவுகளுக்கும் நட்புகளுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 123. பொழுது கண்டு இரங்கல். குறள் எண் 1222. புன்கண்ணை வாழி மறுமாலை எம்கேள்வோர் வன்கண்ணதோ நின் துணை. தெய்வப்புலவர் திருவள்ளுவர். மயங்கிய மாலாய் நீயும் எம்போல புன்கண் உடையவராய் இருந்தாய். நின் துணையம் எம் துணைபோல் வன்கண் உடையதோ ஊர் கூறுவாயாக. அதாவது தெளிவாகவும் சுருக்கமாகவும் சொல்கிறேன், கேளுங்கள். மயங்கிய மாலை பொழுதே நீயும் எம்மைப்போல் துன்பப்படுகின்றாயே. உன் துணையும் எம் காதலர் போர் இரக்கமற்றதோ. அதாவது இதே பாடல இந்த குறளை வைத்தே நம்ம கவிஞர் கண்ணதாசன் கூட மாலை பொழுதின் மயக்கத்திலேன்னு ஒரு பாட்டு எழுதியிருப்பார். சவ்வார் ஜானகி பாடுவது போல எழுதியிருப்பார். மாலை பொழுதின் மயக்கத்திலே சொல்லிட்ட. அதாவது இது தன்னுடைய காதலர் புலம்பெயர்ந்து விடுகிறார். அவனை எண்ணி அந்த தன் தோழியிடம் அந்த மாலை பொழுதை வர்ணிக்கிறார் பாருங்க. அந்த அம்மா, அந்த காதலி என்ன அற்புதமாக அந்த தெய்வப்புலவர் எழுதியிருக்கிறார். ஒவ்வொன்றையும் ரசிச்சு படிக்கிறோமுங்க. அவ்வளவு அற்புதமாக எழுதியிருக்காருங்க பாருங்க. மயங்கிய மாலை பொழுதே நீயும் எம்மைப்போல் துன்பப்படுகின்றாயே. உன் துணையும் எம் காதலர் போல் இரக்கமற்றதோ. அதாவது மாலை பொழுத இரக்கமற்றதோன்னு அவள் பாடுகிறாள். ஏன்னா காதலர் வருமானம் ஈட்டு தான் போயிருக்கான், இவன் விட்டுட்டு போகல. அதனால தான் அவள் அப்படி பேசுகிறாப்புல. தோழியிடம் பேசுவது போல் அமைந்துள்ளது. என்ன அருமையாக அவர் எழுதியிருக்கார் பாருங்க. இந்த வயசு, அதாவது அறத்துப்பாடை எழுதி காமத்துப்பாடை எழுதி இன்பத்துப்பாடுக்கு இப்படி வடிவம் கொடுத்துருக்கிறார் பாருங்க. மறக்க முடியாத ஒரு மாமனிதருங்க தெய்வப்புலவர் திருவள்ளுவர். அதிகாரம் அடுத்து ஒரு குறளையும் பார்ப்போம். அதிகாரம் 52 இன்னா செய்யாமை. குறள் எண் 311. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல். அதாவது இன்னா செய்தாரை தண்டித்தல் அவரே நாணும்படியாக. ஒரு ஒருத்தர் துன்பம் செய்துவிட்டால் இன்னா செய்தாரை தண்டித்தல் அவரே நாணும்படியாக அவருக்கு நல்லுதவி செய்து அவருடைய தீமையையும் நன்மையையும் மறந்து விடுதல் ஆகும். ஒருத்தன், இது அற்புதமான குறளுங்க. இந்த குறள் தாங்க ஒவ்வொரு இந்த குறள் தான் எல்லாத்தையுமே மாற்றுகிறதுன்னு சொல்லலாம். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல். ஒருவன் உங்களுக்கு துன்பம் இழைத்து விட்டால் அவனுக்கு தண்டித்தல் என்னவென்றால் நீ அவனுக்கு நல்லது செய்தலே ஆகும். இது நம்ம கிறிஸ்தவ மதத்தில் இயேசுநாதர் சொல்வதைத்தான் இவர் சொல்லுகிறார். அதில் என்னென்னா இயேசுனுடைய, அதாவது இதில் இருக்குது பைபிளில், ஒரு கன்னத்தை அறைந்தால் இன்னொரு கன்னத்தையும் அறைய கொடுத்து விடு அப்படின்னு சொல்லுவோம். அது செய்ய முடியாது இப்போ. அதனால தான் தெய்வப்புலவர் என்ன சொல்கிறாருன்னா, அது அந்த காலம் அவர் சொல்லிட்டு போயிருக்காரு. அவர் என்ன சிலுவையில் அடையப்பட்டவர் அல்லவா, அவர் மறுபிறவி எடுத்து வந்தவர் இல்லையா. அதனால தான் அவர் இது பண்ணுறாங்க. பட் அந்தளவுக்கு முடியாதுன்றதுக்காக தான் இதே ஜீரணிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் பழகிட்டோம்னா நிச்சயமாக இதை ஜீரணித்து விடலாம். இந்த குறளை இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னால நன்னயம் செய்துவிடல். என்ன அற்புதமான குறள். இதெல்லாம் மறக்க முடியாத குறளுங்க. வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத குறளில் இது ஒன்று. இதெல்லாம் எப்பவுமே வச்சுக்கிடுங்க. இது அப்புறம் நம்ம அதாவது
வான் சிறப்பு 2வது அதிகாரம், கடவுள் வாழ்த்துக்கு அடுத்து அவர் சொல்லக்கூடிய 2வது அதிகாரம் வான் சிறப்பு. நீரின்றி அமையாது உலகனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு. நீரின்றி அமையவில்லை, நீர் இல்லாமல் உலகில் எந்த உயிரும் வாழ முடியாது. அதுபோல மழை இல்லாவிட்டால் நமக்கு நம்முடைய ஒழுக்கமே கெட்டுப்போகும் சொல்கிறார் தேவைப்படும். உண்மைதானே? மழை இல்லைன்னா என்ன செய்ய முடியும்? கெட்டுத்தான் ஒழுக்கம். அதுதான் அவர் சொல்கிறார். நீரின்றி, அதாங்க எங்களுடைய தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தினுடைய எம்பளமே நீரின்றி அமையாது உலகு. டாக்டர் கலைஞர் தான் எங்களுக்கு வாரியத்தையே உருவாக்கி கொடுத்தார். வாரியம் என்ற தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் என்ற ஒரு வாரியத்தை அமைத்து கொடுத்தவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள். அதை மறக்க முடியாத உண்மை. அதனால தான் இப்போ நான் 1980 தான் வேலைக்கு வர்றேன். 79 கடைசி 80 சேலம் ஜாயின் பண்ணுறேன்னு வைங்களேன். அப்போது வரை நான் கிராமத்தில் தான் இருக்கிறேன். என்னுடைய கிராமத்தில் 1980 வரையும் குளத்து தண்ணீரை தான் குடிச்சிட்ருக்கோம். அதுக்கு பின்னாடி தான் வாரியம் எப்போது ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு பின்னாடி தான் என்ன, நம்முடைய எல்லா குளங்களும் வறண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தண்ணி இல்லை, மழை பெய்ய மாட்டேன்றது. முன்னாடி மாதிரி வருஷம் பருவமழை பொய்த்து விட்டதால் உடனே என்ன செஞ்சாங்கன்னா அவங்க இது போட்டாங்க. எங்கள் வாரியத்தில் இருந்து டேங்க் கட்டி தண்ணீர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நான் வந்தது பின்னாடி என்னுடைய கிராம மக்கள் பைப்பு தண்ணியை தான் யூஸ் பண்ணி குடிச்சிட்ருக்காங்க. இல்லைன்னா அதுக்கு முதல்ல வரையும் குளத்து தண்ணீரை தேத்தாவதை போட்டு குடிச்சது. அப்போ அதுக்கு வாரியம் நிறைய குக்கிராமங்களுக்கெல்லாம் தண்ணீர் கொடுத்தது எங்கள் வாரியம், தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம். மறக்க முடியாது. தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தை எந்த ஒரு மனிதனும் மறக்க முடியாது. அதன் மூலமாக தான் நமக்கு தண்ணீர் வந்தது. ஆக்மெண்டேஷன் ஆஃப் வாட்டர் சப்ளை ஸ்கீம்னு ஒன்று இருக்குது. அபிவிருத்தி திட்டம், ஆக்மெண்டேஷன் ஆஃப் வாட்டர் சப்ளை ஸ்கீம் 2ன்னு ஒன்று வந்தது. அதுக்கு தான் நாங்கள் உலக வங்கி திட்டத்திலிருந்து எங்கே நம்ம வைகை டாம்னு இருக்குல்ல, வைகை டாமோட கீழே அடிவரையும் தோண்டி, அதாவது அங்கே இருந்து தண்ணி உந்து சக்தியிலேயே தமிழ்நாட்டிலே இந்தியாவிலேயே முதல் முறையாக மின்சாரம் இல்லாமல் உந்து சக்தியிலே பண்ணைப்பட்டி வரை தண்ணி வருகிறது. உந்து சக்தியிலேயே தண்ணி வருகிறது. ஆனால் என்ன, நம்ம முல்லைப்பெரியார் டேமில் இருந்து இங்கே தண்ணி வரணும். முல்லைப்பெரியார் அணைக்கட்டிலிருந்து நம்முடைய வைகை அணைக்கட்டுக்கு தண்ணீர் வரணும். தண்ணீர் வந்துவிட்டால் அதுபாடு தண்ணீர் பண்ணைப்பட்டி வரையும் அதே வரும், உந்து சக்தியிலே வரும். பண்ணைப்பட்டியில் தண்ணீர் சுத்திகரிக்கப்படுகிறது. அங்கிருந்து தான் ஒவ்வொரு டேங்காக ஏற்றப்படுகிறது. இதை யார் செஞ்சதுன்னா தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம்தான். மறக்க முடியாத ஒரு உண்மை, தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம். அப்படி வாரியத்திலே நான்லாம் பணிபுரித்திருக்கிறேன் என்றால் உண்மையிலே எனக்கெல்லாம் மிகப்பெரிய பெருமையாக இருக்குதுங்க. அந்த வாரியத்தில் பணிபுரிந்ததே எனக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை. வேறு ஏதோ டிபார்ட்மெண்ட்டில் போயிருந்தோம்னு வச்சுருங்க, நமக்கு இந்த ஒரு நல்லது செஞ்சு நான் பொறியாளர் கிடையாது, நான் கணக்காடுவாளர். நான் அவங்க கூட அக்கௌண்ட்ஸை கரெக்டாக கொடுக்கணும். கரெக்டாக அக்கௌண்ட்ஸை இன்றைக்கி இப்போ எவ்வளோ வேணும், ஃபண்டு வேணும் அப்படின்னு கேட்கக்கூடியதெல்லாம் எங்களை சார்ந்தது. அவங்க பொறியாளர் சைட்டில் போய் விட வைப்பாங்க. அதனால் சொல்கிறேன். அதனால் எங்கள் வாரியத்தை மறக்கவே முடியாதுங்க. தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தை எந்த ஒரு மனிதனும் மறக்க மாட்டார்கள். இன்றைக்கி நீர் குடிச்சிக்கிட்டு இருக்கோம், தண்ணீர் குடிச்சிக்கிட்டு இருக்கோம்னா அதுக்கு காரணமே தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம். அதாவது இந்த இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான் நன்னயம் செய்து விடுறேன்னு சொல்கிறோம்னா, அந்த குரலுக்கு ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் ஒரு இதை மட்டும். ஒருவன் நம்மை துன்புறுத்தி விட்டான் என்று வைத்து கொள்வோம். அவனே நானும்படியாக அவனுக்கு நல்லுதவி செய்து அவன் செய்த தீமையை நாம் மறந்துவிட வேண்டும்.
அதுதான் நாம் அவனை தண்டித்ததற்கு அடையாளமே அப்படின்னு சொல்கிறாரு தெய்வப்புலவர் திருவள்ளுவர். ஒருத்தன் நம்மளுக்கு துன்பம் பண்ணிட்டான், எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டார்லங்க. இன்றைக்கி இங்கே எத்தனை அரசியல் கட்சிகள் இருக்குது. ஒரு கட்சி என்ன செய்யணும், இடதுசாரின்னு சொல்லுவான், ஒரு கட்சி வலதுசாரின்னு சொல்லுவான், ஒரு கட்சி காங்கிரஸ்ன்னு சொல்லுவான். அதான் ஆரம்பத்துலேருந்து வந்தது. இன்னொரு கட்சி என்ன செய்வான், நம்ம அறிஞர் அண்ணா அது இவர் பெரியார் ஆரம்பித்தது தான் திராவிட கழகம். அதிலிருந்து பிரிஞ்சது தான் திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு அரசியல்வாதிகளாக இருப்பாங்க. அப்போ அவங்களுடைய கொள்கை ஒவ்வொன்றா இருக்கும். அந்த இடதுசாரிகள் மூலதனம் தான் எனக்கு முக்கியத்துவம் சொல்லுவாங்க. மூலதனம் ஒரு புத்தகம் இருக்குங்க. ஆனால் அதை படித்தவன் சில பேர் படிச்சிருப்பாங்க, சில பேர் படிச்சிருக்க மாட்டாங்க. நானும் ஒரு அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியவங்க இருக்கேன். மூலதனத்தை படித்தவர்கள் முக்கியமானவர்களாக இருப்பார்கள். மூலதனத்தை ஒருத்தர் படித்தால், நான் அரசியலுக்கு அப்பாற்பட்டவன். மூலதனம் எழுதும் ஒரு நூல் இருக்காது, கார்ல் மார்க்ஸ் எழுதுனதுங்க. ரொம்ப அற்புதமாக இருக்கும் படிக்கிறதுக்கு. நான் கிட்டத்தட்ட ஒரு பாதி படித்தேன், அவ்வளோதான். அதுக்கு முன்னே படிக்க முடியல. வேறு இதுகளை நான் இது பண்ணிட்டேன். அதனால் கார்ல் மார்க்ஸ் எழுதும் மூலதனம், அதை படித்தவர்களும் ரொம்ப நல்லவனாக இருக்க வேண்டும். ஆனால் எங்கள் கிராமத்திலாம் ஒருவர் இருந்தார், இடதுசாரி இயக்கத்தை சேர்ந்தவர். ஸோ அவருக்காகவே எல்லாருமே அவரை பாராட்டுவோம். ஜீவானந்த மாதிரி ஜீவா இருந்தார்ல, ஜீவா நீங்கள் இருந்தால், நான் சிறுவனாக இருக்கையில் ஜீவா இருந்தார், நான் சிறுவனாக இருக்கையில். அப்போ ஜீவாவை பற்றி எல்லாரும் அப்படி பாராட்டி பேசுவார். அந்த மாதிரி இருந்த ஒரு இயக்கம் இந்த இடதுசாரி இயக்கம். வலதுசாரியில் கல்யாண சுந்தரம், அவர் கல்யாண சுந்தரம் வீட்டில் தான் சேலத்தில் எங்களுடைய குடிநீர் வடிகால் வாரியத்தின் மதிப்பீட்டு, அதாவது இன்வெஸ்டிகேஷன் டிவிஷன் சொல்லுவோம், அது இருந்தது. அது அங்கே தான் இருந்துச்சு, சேலத்தில் தான் இருந்துச்சு. நாங்கள் இருந்த சர்க்கிளுக்கு பக்கத்தில் தான், நான் வேலை பார்த்த வட்ட அலுவலகத்திற்கு பக்கத்தில் தான் அந்த அவருடைய கல்யாண சுந்தரம் வீடு இருந்துச்சு. அது வலதுசாரி இயக்கம்னு சொல்லுவாங்க, வலதுசாரி இயக்கம்னு சொல்லிட்டு. அவங்க முதல்ல ஒன்றா இருந்திருப்பாங்க, வரைக்கும் இடையில பிரிஞ்சு, எனக்கு அதை பற்றி தெரியாது, பிரிஞ்சுட்டாங்க, அவ்வளோதான். ஏன் அந்த சரித்திரத்தை பற்றி நம்ம தெரிஞ்சு என்ன செய்ய போகிறோம். நான் இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சரித்திரத்தை போகிறோம். ஏன்னா பெரியாரை பற்றியே நான் ஃபுல்லாகவே படிச்சுட்டேங்க. பெரியார் மிகப்பெரிய ஒரு பெரிய பணக்கார செல்வந்த குடும்பத்தை சேர்ந்தவருங்க. அவர் அந்த அளவுக்கு பேசினார்னா அதற்கு காரணமே பெரியாருடைய அப்பா தான். என்ன பெரியார் அப்பா அப்படி பேச சொல்ல, பெரியார் அப்பா மிகப்பெரிய செல்வந்தார். ஈரோடே அவர் கையில் தான் இருக்குது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய செல்வந்தார் பெரியாருடைய அப்பா. நான் அந்த புக்கு படிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இவர் பிரிஞ்சார், அறிஞர் அண்ணா அவர்கள். பிரிஞ்சவுடன் என்ன கேட்குறாங்க, இந்த என்னங்க இப்படி திடீர்னு இப்படி பிறந்துட்டே கடவுள் கொள்கையில் உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கு அறிஞர் அண்ணா அவர்கள் என்ன சொல்கிறார்கள், பேரறிஞர் அண்ணா அவர்கள், அதாவது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று அறிஞர் அண்ணா அவர்கள் சொல்கிறார்கள். அதில் உடனே என்ன செய்யிட்டாங்கன்னா, இப்போ அந்த செய்தித்தாளர்கள் படிச்சுட்டு இருக்காங்கல்ல, செய்தியாளர் கேட்பாங்கல்ல, அவங்க உடனே அது பண்ணிட்டாங்க. அவர் சொல்லிட்டார்ல, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு சொல்லிட்டு. திருமூலத்தை வருதுங்க, திருமூலத்தை சொல்கிறாருங்க, அறிஞர் அண்ணா படிக்காத புத்தகமே இல்லைங்க. நீங்கள் போய் அந்த இதில் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். சென்னையில் உள்ள கன்னிமாரானுடைய இடத்துல அப்போ இருந்தவர் யாரோ இப்போ நூடகர், அவருக்கு ஏன்னா தெரியும். அறிஞர் அண்ணா படிக்காத புத்தகமே கிடையாதுன்னு சொல்லுவார். அந்தளவுக்கு கன்னிமாரான் நூடகத்தில் அவர் அனைத்து புத்தகங்களையும் படித்தவர். ஈவன் முதல்ல 62 எலெக்ஷனில் கூட திக இவரோட சேர்ந்து இல்லை, திமுகவோட சேர்ந்து இல்லை, தனித்து தான் இருந்தார். அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணார், காங்கிரஸுக்கு சப்போர்ட் பண்ணார் பெரியார். ஏன்னா நம்மள்கிட்ட விட்டு பிரிச்சுட்டாங்களே. இவங்க பூரா என்ன செஞ்சால் நம்ம அந்த இதை எடுத்துக்கிறோம். அறிஞர் அண்ணா உடனே சொல்கிறார், அப்படிலாம் செய்யக்கூடாதுங்க. நம்ம இந்தளவுக்கு மாறுறது, நம்ம முன்னேறி வர்றதுக்கு காரணமாக இருந்தவரே யார், பெரியார் ஈவேரா. அவரை நாம் மறக்கவே கூடாதுங்க. கடைசி வரையும் நம்ம ஆட்சி அமைந்தால் கூட அவரிடம் போய்
ஆட்சி அமைஞ்ச உடனே அவரிடம் போய் இது பண்ணி தான் முதல்ல இப்போ அவர்கிட்ட இப்போ இது வாங்கிக்கிட்டு தான் இவங்க வந்து அரசு அமைச்சாங்க. அவர்கிட்ட என்ன இது இல்லை, அவரை போய் வணங்கி விட்டு தான் நான் அரசு அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அரசு அமைச்சாங்க. அதனால் அது வேறு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குணங்கள் இருப்பாங்க. அவங்க பெரும்பாலும் அரசியலை பற்றி நான் இங்கே பேசக்கூடாது, அரசியலையும் பேச விரும்பல. எனக்கு பிடிச்சது ஒன்லி தெய்வப்புலவர் திருவள்ளுவர். ஆனால் அதே சமயத்தில் எங்கள் கிராமத்து இடதுசாரி இருந்திருக்காங்க, அருமையான மனிதர். அவரெல்லாம் அவர் கல்யாணம் பண்ணதே என் கிராமத்தில் மணியன் சுப்பிரமணியம் சொல்லிட்டு அவர் கல்யாணம் பண்ணதே கம்யூனிஸ்ட் இடதுசாரி தான். அவர் திருப்பத்தூரை சேர்ந்தவங்க. விழாவே கம்யூனிஸ்ட் இதில் நடந்துச்சு, அவ்வளோ அருமையாக நடந்துச்சு. அந்த மாதிரி நல்லவர்கள் இருக்கிறாங்க. அதாவது இந்த இடதுசாரிகள்னால் கெட்டவங்கன்னு நான் சொல்லலைங்க, அற்புதமான மனிதர்கள் இருக்காங்க. அதெல்லாம் ஒரு சில பேர் இப்போ டிஎம்கே எல்லோரும் இருக்காங்க, ஒரு சிலர் இது பண்ணுறாங்க. அது மாதிரி ஒவ்வொரு கட்சியிலையும் ஒவ்வொருத்தர் அனுதாபிகள்னு. இப்போ நான்லாம் எந்த அரசியலும் கிடையாது. நான் வந்து என்ன செய்வேன்னா நல்லதை எடுத்துக்கிறேன், நல்லதை சொல்லுவேன், நல்லது சொல்லக்கூடிய ஒரு மனிதன், அவ்வளோதான். இப்போ டிஎம்கே நான் எல்லா புத்தகங்களையும் நானும் படிக்கிறேன். அறிஞர் அண்ணா அந்த அளவுக்குலாம் என்னால் படிக்கலை, இதுவரையும் படிக்கலை. ஆனால் நிச்சயமாக நான் என்னுடைய வாழ்நாளுக்குள்ளே நிறையா புத்தகங்கள் படித்து விடுவேன், அதில் மறுக்க முடியாத உண்மை. நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் பார்ப்போம்.